காலையில் நம்முடைய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதையும் அவருடைய ஞானம், வல்லமை எல்லாவற்றையும் ஒரு மனிதன் அறிய வேண்டுமானால் அவருடைய படைப்பை அவன் நோக்கி பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். தேவன் படைத்தவைகளை அவன் நோக்கி பார்ப்பானானால் தேவன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 1 அதிகாரத்திலே அதை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். அதாவது தேவனை குறித்து அறிவது என்று சொல்கிறார். அதை வேணா எடுத்துக்கொள்ளலாமே. ரோமர் 1 அதிகாரம் 19வது வசனத்திலே தேவன் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்று சொல்லி கேட்டால் ஆம், வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் ஒரே வார்த்தையினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே தம்முடைய குமாரன் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் முழு உலகத்துக்கும் அவர் படைத்த படைப்பின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் யார் என்பதை மனிதன் இன்றைக்கு அதையெல்லாம் அறிந்திருந்தாலும் கூட படைத்தவரை பணிந்து கொள்ளாமல் படைக்கப்பட்டவைகளை பணிந்து கொள்கிறான். தானே ஒன்றை உருவாக்கி அதை பணிகிறான், அல்லது தேவன் உருவாக்கின சூரியன் போன்றவைகளை அவன் பணிந்து கொள்கிறான். ஆனால் அதை படைத்தவர் யார் என்பதை அவன் நோக்கி பார்க்க விரும்பவில்லை. இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1 அதிகாரம் 19வது வசனத்தில் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எதையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாராம்? 20வது வசனத்திலே நித்திய வல்லமை, தெய்வத்துவம். தெய்வம் என்று சொன்னால் யார் தெய்வமாய் இருக்க முடியும்? எதை வேண்டுமானாலும் தெய்வம் என்று சொல்ல முடியுமா? அன்பே தெய்வம் என்று சொல்லி நம்முடைய ஊர்ல எல்லாம் எழுதி போடும், அன்பே தெய்வம். ஆனால் தேவன் அன்பாய் இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு அல்ல தெய்வம், ஆனால் தேவன் அன்பாக இருக்கிறார். ஜோதிதான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். வெளிச்சம் தெய்வம் அல்ல, தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தெய்வத்தினுடைய ஒரு குணாதிசயம் என்ன? வெளிச்சம். தேவனுடைய ஒரு குணாதிசயம் என்ன சொன்னால் அவருடைய ஞானம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை எல்லாமே. அதான் நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இதைதான் சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறார். 19வது சங்கீதம் 1 வசனத்திலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு அழகானவர். எல்லாமே இந்த வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அற்புதமான ஒரு காரியம். அவருடைய படைப்பிலே மகுடமான ஒன்று என்று சொன்னால் அது யார்தான்? மனிதன். மனிதனை தான் தேவன் மிக அழகாக படைத்திருக்கிறார். சரியா? 1 அதிகாரம், ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் மனிதனை படைத்த பொழுது மட்டும் வித்தியாசமாக அங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மற்ற எல்லா இடங்களிலும் உண்டாக கடவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டவர் 26வது வசனத்துக்கு வரும் பொழுது, மனிதனை உண்டாக்கும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார். தெரிந்த காரியங்கள் தான், ஆனால் நம்ம கவனமாய் கவனிக்க வேண்டும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். அவனை யாரை போல உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிறார்? தன் சாயலை போல.
அங்கே கவனமாய் பார்ப்போமானால் அவர்கள் ஒன்றாய் கூடுகிறதை போல இருக்கிறது. உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்படியானால் திரியேக தேவன் அங்கே ஒன்று கூடி மனிதனை உண்டாக்குவதற்காக அவர்கள் சேர்ந்து மிக ஜாக்கிரதையாக தமது சாயலிலே அவனை உண்டாக்குகிறார். தேவன் நான் செய்கிறது அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துக்கு வருவோமானால், மனுஷனை மண்ணினாலே தேவன் உண்டாக்கினார். 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. மிச்ச இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஜலமானது பிறப்பிக்க கடவுது என்று சொல்கிறார். ஒரு இடத்துல பறவைகளை அவர் உண்டாக்கும் பொழுது 10ஆம் வசனத்தை பாருங்களேன். முதல் அதிகாரம் 10வது வசனம். தேவன் 8ஆம் தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். மன்னிக்கும் 20வது வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். தண்ணீரிலிருந்து அது உண்டாகட்டும் சொல்லிட்டார். எவைகளை? தண்ணீரில் இருக்கிற ஜீவ ஜந்துக்களையும் பறவைகளையும். அதன் பின்பதாக 24ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லுகிறார், பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவுது என்றார். பறவைகள் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் ஜலமானது பிறப்பிக்க கடவுது என்று சொல்கிறார். மிருக வகைகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் பூமியானது பிறக்கி கடவுது என்று சொல்கிறார். பூமியிலிருந்து உண்டாகட்டும் சொல்கிறார். அவையிலும் மண்ணிலிருந்து தான் உண்டாயிருக்க வேண்டும். சரியா? ஆனால் மனுஷனை மட்டும் 7ஆம் வசனத்தில், 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மண்ணிலிருந்து உருவாக கடவுது, உண்டாக கடவுது சொல்லல ஆண்டவர். அவருடைய ஞானத்தினாலே, அவருடைய கரத்தினாலே அவனை உருவாக்கி செய்து, குயவனை போல செய்து, 7ஆம் வசனத்திலே ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மிச்சது எல்லாத்துக்கும் உயிர் இருந்துச்சா இல்லையா? மீனுக்கு, பறவைக்கு, மனித மிருகங்களுக்கு எல்லாம் இருந்தது. உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுதே அது உயிரோடு கூட தான் வந்தது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அழியாத ஒரு சுவாசத்தை, ஜீவனை அவனுக்குள்ளே அவர் வைக்கிறார். 7ஆம் வசனத்தினுடைய கடைசியிலே மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அவன் மட்டும் வித்தியாசமாக படைக்கப்பட்டான். மனுஷனை தேவன் படைத்த பொழுது அவ்வளவு அழகாக படைக்கிறார். இதுக்கு மேலே என்னால் விளக்கி சொல்ல முடியாது. எவ்வளவு கவனமாய் படைத்தார் என்பதை நாம் முதல் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். திரியேக தேவன் அங்கே கூடி வந்து உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார்கள். அதன் பின்பதாக மனுஷனை அவர் உருவாக்கினார். மண்ணினாலே குயவனை போல படைத்தார், செய்தார். அதன் பின்பதாக தன் சுவாசத்தை அவனுக்குள்ளே வைக்கிறார். அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறான். எத்தனை மேன்மையான ஒரு படைப்பு, மனித படைப்பு. தானாய் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி ஒருவன் சொல்லுகிறான், மற்றொருவன் அதாவது பரிணாம வளர்ச்சி என்று சொல்லுகிறான். குரங்கிலிருந்து மனிதன் உண்டானான்னு சொல்லி பரிணாம வளர்ச்சியின் மூலம் உண்டாயிருக்கவன் சொல்லி எதையாவது ஒன்றை சொல்கிறான். ஆனால் தேவன் மனுஷனை எவ்வளவு அழகாய் படைத்தார். இதை சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்திலே வரும் பொழுது அவர் இன்னும் அழகாக அதை விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 139, சங்கீதம் 139 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. தேவன் நம்மை குறித்து எவ்வளவு அழகான உயர்வான ஒரு எண்ணத்தை உடையவராக இருக்கிறார். தாவீது அதை புரிந்து கொண்டவன். வாசிக்கிறேன் 14ஆம் வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அதாவது மனுஷனை உண்டாக்குன விதத்தை பார்த்தீங்கன்னா பிரமிப்பா தான் இருக்கு. ஒவ்வொரு காரியத்தை யோசித்து பார்த்தார். மருத்துவத்தை படிக்கிறவர்கள் அவர்கள் பிரமிக்கிறார்கள். யோபு அதை பற்றி சொல்லும் பொழுது எலும்புகள் உருவாகும் விதத்தை அறிவாயோ என்று சொல்கிறார்.
உனக்கு தெரியுமா எலும்புகள் எங்கே இருந்து வருகிறது? இவ்வளவு பலனுள்ள எலும்புகள். தேவனுடைய படைப்பை ஒவ்வொன்றை ஆராய்ந்து பார்த்தாலே அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதிலே மனுஷனுடைய படைப்பை கவனித்து பார்ப்போமானால் இன்னும் பிரமிப்பா இருக்கிறது. தாவீது சொல்கிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அதான் சரீரத்தை மட்டும் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வெறும் இந்த சரீரம் அதுவே பிரமிக்கத்தக்க ஒன்று, சரியா? பிரமிக்கத்தக்க ஒன்று. ஆனால் என்னையும் உங்களையும் அவர் அவ்வளவு அழகாக ஒரு பெரிய திட்டத்தோடு கூட உருவாக்கி இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நாம் படிக்க போகிறோம். தாவீது சொல்கிறார், உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அடுத்த வசனத்தை பாருங்க, 15ஆம் வசனத்துல, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு, ஒளிப்பிடம்னா எங்க? யாரும் பார்க்க முடியாத மறைவான இடத்திலே நான் உண்டாக்கப்பட்டவன். தாயின் கருவிலே உருவாக்கப்படுகிறேன். மருத்துவப்படி முதல் 3 மாதத்திலே குழந்தையினுடைய எல்லா காரியங்களும் உருவாக்கி விடுமா. அதனால் முதல் 3 மாதங்கள் கவனமாய் தாய் இருக்க வேண்டும். தேவையில்லாத மருந்துகளை அவள் சாப்பிட முடியாது. ஏன்னு சொன்னா கரு கலைந்து விடும் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த 3 மாதத்தில் தான் எல்லாமே உருவாகிறது. அந்த குழந்தையின் நிறம் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது, முடியினுடைய நிறம் நிர்ணயிக்கப்படுகிறது, அவளுடைய உயரம் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. எல்லா ப்ரோக்ராம்ஸும் அந்த நேரத்தில் எழுதப்படுகிறது. அங்கே தேவன் அதை செய்கிறார். இதுக்கு மேல் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, என்னால் விளக்க முடியாது. ஆனால் அது அதிசயம். இதை எழுதுகிற தாவீதும் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆனால் அவர் யோசித்து பார்க்கிறார். தேவனுடைய ஞானத்தோடு கூட எழுதினார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் உட்கார்ந்து யோசித்து பார்க்கும் பொழுது சொல்லுகிறான். 15ஆம் வசனத்தை பார்க்கிறேன், வாசிக்கிறேன். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்க. என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. அந்த நேரத்தில் எலும்பே உருவாகலைங்க. அந்த முதல் நேரங்களிலே அதுல வெறும் சதை தான் இருந்திருக்கும், சதை கூட முழுமையா இருந்திருக்காது. ஆனா தாவீது சொல்லுகிறார், என்னை ஒளிப்பிடத்தில் உண்டாக்கின போது, தாழ்விடங்களில் என்னை விசித்திர வினோதமாய் உருவாக்கின போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 16ஆம் வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புத்தகத்தில் எழுதி இருந்தது. அதை பத்தி எல்லாமே ஃபுல் இதுவும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய மனுஷன், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே எதுவுமே தற்செயல் கிடையாது. எல்லாம் யாருக்கு வெளிச்ச விட்டமானது? தேவனுக்கு தெரியும். அதுவும் இன்றைக்கு நானும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கான எல்லா காரியங்களும் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயரில் வாசிக்கும் பொழுது, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் சொல்லுகிற அவர் அப்பொழுதே என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். தெரிந்த காரியம் சிலருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக நான் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனம். இதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியுமா, என்னை பற்றி அவர் கவலைப்படுகிறாரா, நான் போகிற கஷ்டமான பாதை அவருக்கு புரியுமா அப்படி சொன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். அதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியமும் தற்செயல் அல்ல. இங்கே சொல்லும்போது எபிரேயர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம், இது இயேசு கிறிஸ்துவை பற்றி, சரியா? அவர் இந்த பூமிக்கு வருகிற அந்த காரியத்தை பற்றி 7வது வசனத்தில், அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அவரை பற்றி மட்டுமல்ல, தாவீது இங்கே சொல்லுகிறார், கருவிலே ஒரு குழந்தை உருவாகும் பொழுதே எல்லாவற்றையும் அறிந்த தேவன், அவைகள் இன்னும் அந்த உறுப்புகள் எல்லாம் உருவாகவில்லை, அவயவங்கள் உருவாகவில்லை, அப்பொழுதே உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதி இருந்தது என்று சொல்கிறார். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 139:17, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம்.
நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். அதிசயம், ஆச்சரியமான ஒரு காரியம். எரேமியா முதல் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம். எரேமியாவை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் எரேமியா இடத்திலே சொல்லுகிற காரியம். எரேமியா முதல் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். சரியா? தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 2 காரியம் சொல்கிறார் அங்கே. தாயின் வயிற்றில் உருவாகும் போதுன்னு சொல்லல, உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். இந்த அறிந்தேன் என்ற வார்த்தை, அப்ப அறியாதது என்று உண்டோ தேவனுக்கு? அப்படி கிடையாது. அப்படியெல்லாம் அறிந்தேன் என்று சொன்னால் நான் உன்னை நேசித்தேன் என்பதுதான் வேதாந்தனுடைய சரியான அர்த்தம். நான் உன்னை நேசித்தேன், உன்னை நான் அறிந்தேன், உன்னை நான் நேசித்தேன். அப்ப எப்பொழுது நேசித்தாராம்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை நேசித்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி பிரித்தெடுத்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னான். சரி, இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கிட்ட தாங்க போகணும். ஏதோ மனுஷனிடத்தில் போய் நான் ஆலோசனை கேட்க முடியாது. ஏன் சொன்னா அவருடைய புஸ்தகத்தில் தான் எல்லாமே எழுத. நமக்கு 1000 ஆசைகள் இருக்கிறது. ஆசை இருப்பது தவறில்லை. அது அந்த ஆசைகளை தேவன் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னு சொன்னா நான் முன்னேறி செல்ல வேண்டுமானால் எனக்கு ஒரு அதில் பற்று இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நான் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு பற்று இருக்க வேண்டும். அப்போதான் நான் முன்னேறி செல்ல முடியும். குடும்ப வாழ்க்கையில் எனக்கு ஒரு பற்று இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும். அப்போதான் நான் குடும்ப வாழ்க்கையை நான் நன்றாக வாழ முடியும். நான் செய்கிற தொழிலில் எனக்கு ஒரு பற்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் முன்னேறி செல்ல முடியும், நன்றாய் செய்ய முடியும். அந்த ஆசை தேவன் கொடுக்கிற காரியம். எனக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையை எதற்காக தேவன் உருவாக்கினார்? அதாவது ஒவ்வொரு பாத்திரங்களும் பானைகளும் எல்லாமே ஒன்று போல உருவாக்கப்படுவதில்லை. சரியா? வித்தியாசமாக உருவாக்கப்படும். காரணம் என்ன? வித்தியாசமான இடங்களிலே அது வித்தியாசமான காரியங்களுக்காய் பயன்படுத்தப்படுவதற்காக தேவன் மனுஷனை அதை உருவாக்குகிறான் வித்தியாசமாக. ஆனால் அதே போலதான் தேவன் மனுஷனை வித்தியாசமாக என்ன பண்ணுகிறார்? உருவாக்குகிறார். அவனை உருவாக்கும் பொழுதே அதற்காகவே உருவாக்குகிறார். புரியுது நினைக்கிறேன். உங்களை டிசைன் பண்ணது எதற்காக டிசைன் பண்ணியிருக்கிறார்? ஏதோ ஒரு பர்பஸ்க்காக டிசைன் பண்ண, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக டிசைன் பண்றார். உங்களை டிசைன் பண்ணது காரணமே அந்த குறிப்பிட்ட இடத்துல உங்களை வச்சு பயன்படுத்துறதுக்காக டிசைன் பண்ணுகிறார். உங்களை என்ன மாதிரி படைக்கல, என்ன உங்களை மாதிரி படைக்கல. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி படைத்திருக்கிறார். காரணம், நம்மை வெவ்வேறு இடத்திலே வைத்து அவர் பயன்படுத்த விரும்புகிறார். வெவ்வேறு காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே எரேமியாட்ட சொல்லும்போது சொல்கிறார், நான் உன்னை அறிந்தேன். இரண்டாவதாக சொல்கிறார், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி பிரித்தெடுத்து. எதற்காக பிரித்தெடுத்தாராம்? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஐ அப்பாயிண்டட் அல்லது ஐ கமாண்டட். அதான் அதனுடைய அர்த்தம். நீ அதுக்கு தான் நீ இருக்க, உன்னை அதுக்கு தான் நான் வைத்திருக்கிறேன், உன்னை அதற்காகவே நான் உன்னை ஏற்படுத்தினேன் சொல்கிறார். அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து சரியான இடத்திலே அமருவானால் அவன் தேவனுடைய கருத்திலே முழுமையாய் பயன்பட முடியுமா? முடியாதா? முடியுங்க. கொஞ்சம் பிசகுனாலே அங்கு பிசகு தான் இருக்கும். முதற்கோணல் முற்றும் கோணல். அதனால ஒருவேளை எனக்கு முழு தேவனுடைய பிளான் பிரிண்ட் எனக்கு கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்காதுங்க. என்னால் புரிஞ்சிக்க முடியாது. அவர் கொடுத்தாலும் எனக்கு அது விளங்காது. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடலாம். ஆனால் அனுதினமும் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அன்றைய சித்தத்தின் மையத்திலிருந்து நான் என்ன பண்ணிடக்கூடாது?
விலகிடக்கூடாது. நீர் எதற்காக என்னை உருவாக்கினீரோ அந்த நோக்கத்திற்காக நான் வாழ வேண்டும். அது என்னுடைய ஆசை. என்னை அப்படியே வழி நடத்தும் என்று சொல்லி நான் என் வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆனால் அவர் என்ன பண்ணுகிறார்? நேர்த்தியாக நடத்தி கொண்டு போகிறார். அந்த எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன், எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறார். அதான் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். பேச தெரியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? எரேமியா முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். அப்ப அவனுடைய பலவீனத்தை எங்கே பதில் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளை எடுக்கிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. அதுக்காக நான் உன்னை ஏற்படுத்தினேன் சொல்றேன். அப்ப நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் யோசிக்க முடியுமா? நம்ம மனுஷன் என்ற நிலைமையிலே யோசிக்க தான் முடியும். ஆனால் ஆண்டு சொல்லுகிறா, நீ அப்படி சொல்லாத, நீ போ, நான் அதுக்காக தான் உன்னை ஏற்படுத்தினேன்னு சொல்கிறா. கீழே எல்லாம் வரும்போது என்ன சொல்கிறார்னா, அவங்களால உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் சொல்கிறா, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படி சொல்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேனே. 18 நம்ம பார்க்க போகிறது இது கிடையாது, வேறொரு பகுதி, ஆனால் கூட எடுத்து காட்டுகிறேன். 18ஆம் வசனம், இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அதான் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. யாருக்கு முன்னாடி சொன்னா வரிசையா சொல்ல, ராஜாக்களுக்கு முன்னாடி, பிரபுக்களுக்கு முன்னாடி, ஆசாரியர்களுக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி. அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. 19ஆம் வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பெர்ஃபெக்ட் பிளானோட அவனை ஏற்படுத்தி இங்கே இருன்னு சொல்லுகிறான். அவ்வளோ அழகாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும் ஒரு கருவியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு அதாவது என்ன சொல்கிறது, இபேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்பப்போ புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக. இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்கிறதுக்காக என்னை அதை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கிறார். அதை நான் நம்ப வேண்டும். அதை நான் செய்து முடித்து இந்த பூமியை விட்டு என்ன பண்ணணும்? கடந்து போக வேண்டும். அதற்கு ஆசைப்பட வேண்டும். அதை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துக்கு பெறலாமா? அங்கேதான் சில காரியங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒன்று சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பென்னிமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்னிமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்துக்கு பிறந்த சேரோரின் புத்திரராகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலாம் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். இத்தனை வர்ணனை சரி. நான் இதை வாசித்த பொழுது அதே மாதிரி தாவீதனுடைய குமாரன் அப்சலோமை பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லைன்னு, பழுதே இல்லைன்னு சொல்லப்படுறது. அவ்வளோ அழகாக இருப்பான்னு சொல்லப்படுறது. ஏன் அதை வர்ணிக்கிறார் ஆண்டவர்? அவனுக்கு அவ்வளோ நீளமான முடி. ஒவ்வொரு வருஷமும் அவன் முடியை சரிக்கும் போது எவ்வளோ வெயிட்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. அவ்வளவு முடி. ஏன் தெரியல, ஏதோ ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு. இங்க சவுலை பற்றி சொல்லப்படுறது. தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிறார். ஜனங்கள் கேட்டார்கள், ஆண்டவரும் சரி என்று சொல்லிவிட்டார். இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை தேவன் ஏற்படுத்த போகிறார். அவனை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கணும், அவன் ராஜாவுக்குரிய பணிகளை செய்ய வேண்டும், ஜனங்கள் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படி தேவன் அவனை டிசைன் பண்ணுகிறார். இவனை மாதிரி அழகா உயரமா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம அப்படி இல்லையே, அதான பிரச்சனை. சரியா? சில நிறைய நேரத்தில் நம்ம இல்லாததை பற்றி கவலைப்பட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம், கலங்குகிறோம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அப்சலோமை போல நம்மை அவர் உருவாக்கவில்லை, சவுலை போல உருவாக்கவில்லை. ஆனால் என்னையும் அவர் ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறார், டிசைன் பண்ணியிருக்கிறார். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதான் அங்கே எதிர்பார்க்கிறார். அப்ப அழகாக உருவாக்குகிற ஒருவர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்கிறார். ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவர் சொன்னப்ப அவளுடைய கண்கள் கருப்பா இருந்துச்சான், ப்ளூ ஐஸ் இல்லை, ப்ரௌன் ஐஸா இருந்துச்சு. ஓகே, ப்ளூ ஐஸா இல்லை. அவங்க பகுதியில் எல்லாரும் கண்களும் அழகா ப்ளூ கண்கள், ப்ளூ ஐஸ் பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கறதே ரொம்ப ரேர், நம்ம சைடில் கிடையவே கிடையாது. அப்படியே நீல நிற கண்கள், அழகான கண்கள். இந்த அம்மாவுக்கு அது இல்லை. அதனால ரொம்ப வருத்தம். தினமும் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, ஏன் ஆண்டவரே என்ன இப்படி படைச்சிங்க, எனக்கு மட்டும் ஏன் ப்ளூ ஐஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்த பொழுதுதான் அவங்க புரிந்து கொண்டார்கள், தேவன் தன்னை எதற்காக அப்படி படைத்தார் என்று சொல்லி. அத்தனை ஆண்டுகள் இந்தியாவிலே இப்படிப்பட்ட கண்கள் உள்ள மக்களோடு கூட அவர் பணி செய்வதற்காக தேவன் அவரை ஆயத்தப்படுத்தினார் சொல்லி. இன்னொரு பெண்ணுடைய பெயரை நான் தேடி தேடி பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் கேள்விப்பட்டு படித்த ஒரு காரியம், சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அவளுக்கு காலு பெருசு. உங்களுக்கு பேர் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு செருப்பு கிடைக்காது, அவங்க எப்பயுமே அந்த பிரச்சனை. ஆனாலும் அவங்களுக்கு கோபம், நான் பொம்பளை பிள்ளையா வேற இருக்கேன், என் காலு ரொம்ப பெருசா இருக்குது, பாதம் ரொம்ப பெருசா இருக்கு, எப்ப பார்த்தாலும் நான் ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும், அது மாதிரி கால் பெருசா இருக்கு, பாதம் பெருசா இருக்கு. அவங்க வளர்ந்த பின்னாடி தேவன் அவர்களை மிஷனரியாக அழைத்த போது, காடு மலைகளிலே சுற்றி திரிந்த பொழுது அவர்கள் பாதங்கள் பெரிதாய் இருந்ததுனால தான் அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததாம். அப்பதான் அவங்க புரிந்து கொண்டார்கள், தேவன் என்னை இதற்காகவே உருவாக்கினார் என்று சொல்லி. நிறைய காரியங்கள் உண்டு, தேவன் அதை செய்கிறார். மோசேயை மட்டும் தேவன் ஏன் காப்பாற்ற வேண்டும், மோசேயை மட்டும் ஏன் ஆண்டவர் அரண்மனையிலே வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும், வெண்பதாக ஆடுகளுக்கு பின்பதாய் சுற்றித் திரிய செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு என்ன உண்டு, ஒரு நோக்கம் உண்டுங்க. தாவீதை ஆடு மேய்க்கிறவனாய் அனுப்பினான், பின்பதாக சவுலினாலே வேட்டையாடப்பட்டான். அதனாலே உருவானதான் இத்தனை சங்கீதங்கள், அழகான சங்கீதங்கள். அவன் தேவனுக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் உள்ள ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்டான். அவனை போல் ஒரு ராஜா இந்த பூமியிலே இருந்ததில்லை. அவனுடைய வம்சத்தை தான் கிறிஸ்து பிறக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கை, தேவன் நம்மை படைக்கும் பொழுதே அழகாய் படைக்கிறவர், விசேஷமாய் படைப்பவர் தான் நம்முடைய ஆண்டவர். தயவுசெய்து நான் உருவாக்கப்பட்ட விதத்தை பார்த்து நொந்து கொள்ள வேண்டாம், நம்மை உருவாக்கினவரை நோகடிக்கவும் வேண்டாம். என்னையே இப்படி எல்லாம் உருவாக்குனீங்க அப்படி கேட்க வேண்டாம். தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட இப்படியாக உருவாக்கி இருக்கிறார், அது அவருடைய திட்டம். அதில் பின்பதாக ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்வேனே. ஆனால் சிலத்தில் இந்த பூமியில் என்னால் அறிய முடியாமலே போகலாம், அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசித்து என்னை நான் அவருடைய கரத்தில் எப்பொழுதுமே என்ன பண்ணோம், விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், உமக்காக பயன்படுத்தும். நிறைய நேரத்தில் நான் அப்படி இருந்திருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இந்த காரியெல்லாம் அழகாக செய்திருக்கலாமே. போல் சொல்லுகிற அந்த வியாதி என்னை விட்டு நீங்குமானால் நல்லா இருக்கும், இந்த முள் என்னை விட்டு நீக்கப்படுமானால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறார். ஆண்டு சுட்டா இல்லை இல்லை, அந்த முள் இருக்கட்டும், என் கிருபை உன் பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்கும் சுட்டார். என்ன காரணம் தெரியாது. ஆனால் பவுல் எப்படி சொல்லுகிறான்னு சொன்னால், நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன், என் பலவீனத்தில் அவருடைய பலனை நான் உணரும்படியாக இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்ப தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக என்னை இப்படியாக உருவாக்கி இருக்கிறார். நான் சற்று வித்தியாசமாக இருந்திருப்பேன், ஆனால் நான் ஆண்டுடைய கருத்திலே பயன்படாமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
தேவன் என்னை அப்படியாக உருவாக்குறார். அப்ப இந்த 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சவுல் நேர்த்தியாக உருவாக்கப்பட்டவனாக அங்கே காணப்படுகிறான். இரண்டாவது காரியம் 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது தேவன் அவனை விசேஷமாக அழைக்கிறவருமாக இருக்கிறார். 3-4 வசனங்களை வாசிக்கிறேன், பின்பதாக 16ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்னியமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. இதில் அழைத்தது போல தெரியவில்லை. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனம், அதே அதிகாரம் 16வது வசனம். நாளை இந்நேரத்திற்கு பென்னியமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே இது சொன்னது யாருன்னா ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார். என்ன சூழ்நிலைன்னு சொன்னா, நாளைய தினத்திலே ராஜா அபிஷேகம் பண்ணப்படணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சாமுவேலுக்கு யார் ராஜான்றதே தெரியாது. எங்க இருக்கிற ஆண்டவரே, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண்டவரேன்னு சொல்ல ஆண்டு சொல்றார், தெளிவா சொல்றார். நாளைக்கு இந்நேரத்திற்கு பென்னியமீன் நாட்டானாகிய சவுல் என்று கூட சொல்லல, ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். ஆனா சவுல் எப்படி சொல்லி அனுப்பினாரு? போப்பா, உனக்காக கிரீடம் ஆயத்தமா இருக்குன்னு சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. வீட்டில் இருந்த கழுதை காணாம போச்சு. கழுதை ஊரை சுத்துனதுனால என்ன ஆகி போச்சு? காணாமல் போயிடுச்சு. அதனால அதை தேடி வருகிறார்கள். தேவன் அப்படியே அவனை அழைத்து கொண்டே வருகிறார். சரியா? சரியாக அவனை கொண்டு வருகிறார். அற்புதமான ஒரு காரியம். தேவன் அதை செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? எப்படி இங்க வந்தோம்? எங்கெங்கேயோ செட்டில் ஆகுன்ற ஆசையெல்லாம் நமக்கு இருந்திருந்திருக்கலாம். என்னென்னவோ செஞ்சிருக்கலாம், நம்ம நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, எதனால? தலை எழுத்துங்க. என் ஆசையெல்லாம் மண்ணலி போட்ட அந்த ஆளு தான். அந்த ஆள் மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வராமல் இருந்திருந்தா நான் எங்கேயோ பறந்துட்டு இருந்திருப்பேன். நேரம் உள்ள நினைக்கிறோம். என் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கலாம். ஆனா தேவன் அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். என்னை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறது போல சவுல் அதான் பண்றாரு. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க கழுதையை தேடி வரோம் சொல்லி. அவங்க கழுதையை தேடி வந்ததாக தேவன் சொல்ல, ஆனால் அந்த பேரிலே தேவன் அவளை பிடிச்சு என்ன பண்ணிட்டே வராரு? அழைத்து கொண்டு வருகிறார். சரியா? நிறைய என்னது நம்முடைய வாழ்க்கையில கடைசி நாட்கள் தான் சில காரியங்கள் நமக்கு விளங்கும். என் வாழ்க்கையில அந்த நிகழ்ச்சி மட்டும் நடக்காமல் இருந்தால் நான் இப்பொழுது இருக்கிற இடத்துல என்னால் இருக்கவே முடியாது. தேவன் சரியாக என்னை கொண்டு வருகிற தேவன். நான் எதற்காக இதை எடுத்து காட்டுகிறேன்னு சொன்னால், என் வாழ்க்கையிலே நான் கசந்து கொண்டே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையிலே நான் என் தேவனை சார்ந்து வாழ பழக வேண்டும். அவர் என்னை நேர்த்தியாய் உருவாக்கி இருக்கிறார், விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறார். அதோடு கூட என்னை நேர்த்தியாக அழைக்கிறார், விசேஷமாக அழைக்கிறார், என்னை அப்படியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இன்னும் அடுத்த வசனங்களில் நாம் கவனிப்போமானால் 5வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவன் அவனை வழி தப்பி விடாதபடிக்கு அவனை அப்படியே அழைத்து கொண்டே வருகிறார். அவன் ஒரு வேலைக்காரனோடு கூட தான் வந்து கொண்டிருக்கிறான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் சூபா என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரன் நோக்கி, என் தாப்பன் கழுதைகளின் மேல் கவலைகளை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன் வேலைக்காரன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்?
நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு எதிர்கொண்டு போகத்தக்க காணிக்கை, எடுத்துக்கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான். அப்படியே ஆண்டவர் வழி நடத்திட்டே வர்றார். கரெக்டா வருகிறார். வழியிலே சில மனுஷனிடத்துல கேட்கிறாங்க, அங்க அந்த பட்டணத்துக்கு போங்க சொல்றாங்க. அப்படியே வழி நடத்தி கொண்டே வருகிறார் ஆண்டவர். அங்கே அவர்கள் வந்து சேர்கிறார்கள். 12ஆம் வசனத்துக்கு வரலாம். 12வது வசனம். அதற்கு அவர்கள் இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்னும் ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார் என்று சொன்னாங்க. சாமுவேல் எங்க வந்திருக்கிறார்? அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். போங்க போங்க சொல்லிட்டே வராங்க. சரியாக வந்து சேர்க்கிறார். அங்கதான் 16ஆம் வசனத்தில் ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தார் சாமுவேலுக்கு, நாளை இந்நேரத்திற்கு பென்னியமீன் நாட்டானாகி ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். நம்முடைய கடமை என்ன தெரியுமா? ஆண்டவர் நீதிமொழியில் சொல்றது போல, சுய புத்தியின் மேல் சாயாமல், சொந்த புத்தியில சாயாது. 1000 பேர் 1000 காரியங்களை சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்ல வேணாம், கேட்டுக்கோங்க. ஆனால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் யார் தான் இருக்கணும்? தேவனாக தான் இருக்கணும். அது நமக்கு கிளியராக தெரியாது. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதும் எனக்கு தெரியாது. எங்களை மாதிரி ஊழியக்காரன்ட்டு வந்தீங்கன்னா நான் ஜோம் பண்ணுறோம் பிரதர் தான் சொல்லுவோம். இன்னைக்கு அதனால தான் நிறைய பேர் நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் ஜோம் பண்ணி முடிச்சோடனே பாஸ்டர் ஏதாவது சொல்லுங்கள் பாஸ்டர்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல? அப்போ இவருக்கு வல்லமையே இல்லை போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்லியே பழக்கிட்டாங்க. ஜோம் பண்ணி முடித்தோடனே கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. அப்படி பைபிளில் நான் எங்கேயுமே பார்க்கல. அப்படி சொல்லவும் இல்லை. விசுவாசித்து நடக்க சொல்லுகிறார். நான் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை கரம் பிடித்து வழிநடத்துவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்தில் தேவன் என்னை வழிநடத்தி கொண்டே வருகிறார். ஒரு இடத்துல என்னை பிசக விட மாட்டார். சவுல் வந்து சாமுவேல் இடத்துல வந்து சேர்ந்து ஆக வேண்டும். ஏன்னா தேவன் நேத்தே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? நாளைக்கு நேரத்தில் அவனை கொண்டு வருவேன் சொல்லிட்டார். அப்ப தேவன் எங்கேயுமே விட முடியாது. அப்ப சரியாய் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். சொல்லப்போன அந்த இடத்துல சவுல் ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷன் கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள், அவரை அறிந்தவர்கள், அவரை நேசிப்போமானால் ஒரு இடத்திலும் அவர் என்னை தவறவே விட மாட்டார். சரியாக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். என்னை விசேஷமாய் அழைக்கிறார். அதோடு கூட சரியாக விசேஷமாய் என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சரியா? 16ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறேன். அதுக்கு அடுத்த பகுதி ஆண்டவர் சொல்கிறார், நாளை தினத்தில் அனுப்புவேன் சொல்லிவிட்டு அவனை என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று சொல்றார். சரியா? 17ஆவது வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுலாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. 21ஆவது வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்னியமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்னியமீன் கோத்திரத்து குடும்பங்களிலே என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். என்ன சொன்னார்னா 20ஆம் வசனத்தில் வருகிறது, கழுதையை பத்தி கவலைப்பட வேணாம்ப்பா, அவைகள் அகப்பட்டது. இதெல்லாமல் 20ஆம் வசனம் நடுவில் வாசிக்கிறேன், 4வது வரியிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வேதாந்தத்தை பாருங்க. இதெல்லாமல், எதல்லாமல்? கழுத பிரச்சனை இல்லை, அதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் விருப்பமும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். இவங்க தேடிட்டு வந்தது கழுத. ஆனா இஸ்ரவேலை தேடுகிறது யாரை? இந்த சவுலை. தேவன் சரியாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். தெரியுமா? உங்களுக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது.
உங்களுடைய பணிக்காக. அதுக்காக தான் உருவாக்கினார். நீங்க ஆசைப்பட்டதை செய்கிறதுக்காக, நான் ஆசைப்பட்டதை செய்வதற்காக தேவன் என்னை உருவாக்கவில்லை. ஏதோ ஒரு தேவை ஒன்று உண்டு என்பது அவருக்கு தெரியும். ஒரு தேவை உண்டு, எங்கேயோ ஒரு கூப்பிடும் சத்தம் இருக்கிறது. அந்த இடத்திலே உங்களை பொருத்துவதற்காக தான் தேவன் உங்களை உருவாக்கினது மட்டுமல்ல, உங்களை படைத்தது மட்டுமல்ல, உங்களை உருவாக்கி இருக்கிறார். சரியாக அங்கே பொருந்த வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். சவுலை சரியாய் கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறார். சாமுவேல் சொல்லுகிறார், நீ கழுதையா தேடிட்டு இருக்க, அதல்லப்பா, இஸ்ரவேலை யாரை தேடுது? உன்னை தேடுகிறது. அப்பதான் சவுல் சொல்லுகிறார், என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஒரு சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? அந்த பென்யமீன் கோத்திரத்தில் எங்க குடும்பம் சின்ன குடும்பமாச்சே, நீர் என்னென்னமோ என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படி சொல்லுகிறான். சரியா? தேவனுடைய திட்டம் அதுதாங்க. ஆச்சரியமான ஒரு காரியம். நம்ம ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் தேவன் அழகாய் கொண்டு வந்து நம்மை பொருத்துவார். அது அற்புதமா இருக்கும். ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன சொன்னா, நான் என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய ஆசையை நான் செய்து முடிக்க வேண்டும் சொல்லி நான் நினைக்க மட்டும் தேவன் தன் விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளை குறித்து அப்படிதான். நீங்க நினைக்கிறதெல்லாம் பிள்ளைகிட்ட சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பெற்றோர் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே, நீர் எதற்காக அந்த பிள்ளையை உருவாக்கி நீர் அந்த நோக்கம் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றும். அவனை நல்லா படிக்க வைக்கலாமா? நிச்சயமா படிக்க வைக்கணும். அவனை சரியாக வழி நடத்த வேண்டுமா? அவன் சரியாக வழி நடத்த வேண்டும். ஆனால் மேலான ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, நீங்கள் ஆண்டிடத்திலே உங்களுடைய அர்ப்பணம் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் நினைக்கிற மாதிரி அவன் உருவாகிறது என்னுடைய முக்கியம் அல்ல, நீர் என்ன விரும்புகிறீரோ அதை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றும். அப்படி சொல்லுவார்களானால் பெற்றோர், அது அழகாய் நடக்கும். அதே போல அந்த தனி நபரும், ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுள் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது சரியாக கொண்டு வந்து அவர் பொறுத்துகிறவராக இருக்கிறார். என் ஆசை விருப்பங்கள் அல்ல, ஆண்டு சொல்கிறார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள், அனுதினமும் பின்பற்ற வேண்டும். அது எவ்வளவு அழகாய் பொருந்தும் என்று சொன்னால் அது அற்புதமாக இருக்கும். சவுளுடைய வாழ்க்கை எங்கே சீர்கெட்டு போனது? எப்பொழுது சவுல் தான் விரும்பினதை செய்யணும்னு சொல்லி நினைச்சானோ, எப்பொழுது தேவன் சொல்லுகிறதை செய்ய மறுத்தானோ, அங்க எல்லாமே உடைஞ்சு போச்சு. தன் வாழ்க்கையிலே தேவன் இவ்வளவு பெரிய உயர்வை கொண்டு வந்தவர், தன் மகனுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார்னு சொல்லி நம்பி இருந்திருப்பான். ஆனால் எந்த கோத்திரமே தொடர்ந்திருக்கும்? பென்யமீன் கோத்திரமே தொடர்ந்திருக்கும். தெரியல. தாவீதுக்கு தேவன் வேறொரு திட்டம் வச்சிருந்திருப்பார். ஆனா எல்லாத்தையும் தாறுமாறாக்கினான் இந்த சவுல். காரணம் என்ன சொன்னா, அவனுடைய சித்தத்தை அவன் செய்யவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவர் நினைத்ததை செய்ய வேண்டுமானால், அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் முழுமையான அர்ப்பணம் தேவை. ஏன் என்று சொன்னால், நம்மை அதற்காகவே உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டு சொல்கிற எரேமியாட்ட, நான் உன்னை என் கண்கள் கண்டது, உன்னை அறிந்திருக்கிறேன், அது மட்டுமல்ல உன்னை அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அதான் நோக்கம். ஒருவேளை எரேமியா முடியாது என்று சொல்லி இருந்திருப்பானால் வேறு சரித்திரமாக இருந்திருக்கும். யாரெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் வேதாந்தத்தில் இடம்பெறவே இல்லை. மோசே முடியாது என்று தான் சொல்கிறான் முதலிலே. ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீதான் போக வேண்டும் என்று சொல்கிறார். பின்பதாக தன்னை அர்ப்பணிக்கிறான். சவுளுடைய வாழ்க்கையிலே, சவுல் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஆண்டுடைய சித்தத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறான். வாலிபருடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன், உங்க திருமண காரியங்கள் தயவு செய்து நீங்க நினைச்சதெல்லாம் அதுல சாதிச்சிடணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் முழங்கால் படி போட வேண்டிய ஒரு காரியம் முக்கியமானது. அப்பா அம்மா ஒரு பெண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பாங்க, பலர் பல வழிகளில் நமக்கு ஆலோசனை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தடுக்கவே வேண்டாம். நம்ம முழங்கால் எங்கே இருக்கணும்? ஆண்டுகிட்ட இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் எது வச்சிருக்கிறீங்களோ அந்த வழியில் மட்டும் என்னை வழி நடத்திட்டே போங்க. அப்பா அம்மாட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆனால் முழங்கால் படி போடும் பொழுது தேவன் கச்சிதமா சரியாக நடத்தும், நேர் வழியிலே நடத்தி கொண்டு வருவான். அதில் சந்தேகமே கிடையாது. ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். 23ஆம் வசனம் 24வது வசனம், அவனுக்கென்றே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு காரியம், விசேஷமாய் ஆயத்தமாக்கப்பட்ட ஒன்று. அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். அவனை அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டார். 10வது அதிகாரம் 1 வசனத்தில் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சாமுவேல் அவன் முகத்து அவனை முத்தம் செய்தான் என்று வாசிக்கிறோம். அழகா இருக்கு. 23, 24 வாசிக்கும் பொழுது, பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொண்டு வந்து வைத்தேன், நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். வேலைக்காரன் சொல்ல எல்லாமே தீர்ந்து போச்சு, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுகிறான். ஆனால் தேவன் அவனுக்காக ஒரு காரியத்தை அங்கே ஆயத்தம், அவனுக்காகவே. அதான் அந்த இடத்துல அழுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, உன் கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரும் சொல்கிறான். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வருகிறது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டு நமக்காக ஒன்று வச்சிருக்கிறார். அது பரலோகத்தில் ஆச்சரியமானதாக இருக்கும். நீங்க ஒருவேளை ஆர்டினரியா ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், குடும்பத்தை நிர்வகிக்கிற, அவ்வளவுதான் உங்கள் வேலை. நான் எப்படி ஆண்டவரின் சித்தத்தை செய்ய முடியும் என்று சொல்லலாம். இந்த குடும்ப சூழ்நிலை, பணியினுடைய சூழ்நிலைகள். ஆனால் நம்முடைய இருதயம் மட்டும் ஆண்டவரிடத்திலே கதறுமானால், ஆண்டவரே நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன், அந்த நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் கேட்பேனே, ஆனால் தேவன் செய்ய முடியுமா முடியாதா? செய்வாருங்க. அதுதான் ஆசையா இருக்கு, அது மட்டும்தான் ஆசையா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே சொல்லும்போது அவர் ஆத்துமா கலங்குகிறது. இந்த சிலுவைக்கு போக அவருக்கு விருப்பம் இல்லை. மரணத்தை யோசித்தால் அதற்கு கலக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் இந்த வேலைக்காகவே, இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்கிறார். அவருடைய நோக்கம் எதற்காக வந்தாரோ அதை செய்து முடிப்பது. சீஷரிடத்தில் சொல்லும் பொழுது, பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமாய் இருக்கிறேன்னு சொல்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு ஆசை என்னவென்று சொன்ன, ஆண்டவரே எதற்காக நீர் என்னை பிடித்தீரோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும், அதை மட்டும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டும். சாமுவேலுடைய வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்த்தேன். சாமுவேலுடைய வாழ்க்கை, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். சாமுவேல் 3வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஒரு சின்ன பையனா வருகிறார். ஆலயத்திலே பணிவிடைக்காரனாய் வந்து சேர்கிறார். அவங்க அம்மா மலடி என்று சொல்லி அழைக்கப்பட்டவள், அதனாலே அழுது கொண்டிருந்தவள். அப்படியே மலடியா இறந்திருப்பாளானால் சாமுவேல் என்ற ஒருவன் இருந்திருக்கவே வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படியெல்லாம் வழி நடத்திட்டு வராரு பாருங்க. அதாவது பெண்ணினால் அவளை வேதனைப்படுத்தினபடியினாலே இவள் கதறுகிறாள். அந்த வேதனை நிமித்தமாக ஆண்டுடைய சமூகத்திலே ஓடுகிறாள். ஒரு பொருத்தனையோடு கூட கேட்கிறாள். பொருத்தனையோடு கூட கேட்டதினால் சாமுவேல் எங்கே பிறக்கிறான். அவள் பொருத்தனையை நிறைவேற்றினபடியினாலே சாமுவேல் எங்கே வந்து சேர்கிறான்? ஆலயத்துக்கு வந்து சேர்கிறான். ஆலயத்துக்கு வந்து சேர்ந்த அவன் அழகான ஒரு தீர்க்கதரிசியாய் வளர்கிறான். இதெல்லாம் எல்லாமே தற்செயலாக நடந்ததா?
அப்ப பெணிலால் இவளை வேதனைப்படுத்தினது நன்மையா தீமையா? அதெல்லாம் ஒத்துக்கிடவே மாட்டேங்க. மாமியார் சில நேரத்தில் வேதனைப்படுத்துறது நல்லதா கெட்டதா? அன்னைக்கு யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதாவது பெயின் இஸ் எ கிஃப்ட்னு சொல்றாங்க. வலி என்பது பரிசு, தேவன் கொடுத்த பரிசு. பால் பிராண்ட், அந்த ஃபேமிலியில் பால் பிராண்ட், அவங்களுடைய பில்டிங் தான் சிஎம்சியில் ஒன்று இருக்கும். அவங்க வந்து இந்த குஷ்ரோகிகள் மத்தியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் எழுதும் பொழுது எழுதுகிறார், ஒருத்தரை போய் அந்த குஷ்ரோகனால பாதிக்கப்பட்ட கரங்களை உடையவர், சரி அவங்களுக்கு உணர்ச்சி இருக்காது, அதான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்ப அவரை போய் ஒரு கதவை திறக்க சொல்றாங்க. அவர் திறக்க ட்ரை பண்றாரு, திறக்க முடியல. மறுபடியும் ட்ரை பண்றாரு. ஆனா அவர் முழு பலத்தையும் பயன்படுத்தும் போது சதைகள் பிஞ்சு தொங்குது. அதை அவர் கவனிக்கவே இல்லை. ஆனா அவர் திறந்துட்டே இருக்காரு. ஆனால் தான் அவங்களுக்கு சாஃப்டா செருப்பு ஒன்று காலில் கொடுப்பாங்க. அடுப்பில் சமைக்கும் போது நல்ல கிளவுஸ் போட்டு தான், ஏன்னா அவங்க சூடான பாத்திரத்தை தொட்டாலும் அவங்களுக்கு என்ன தெரியாது, அது சுடுதுன்னு தெரியாது, வெந்து போறதும் அவங்களுக்கு தெரியாது. வலி என்று ராத்திரியில வந்து எலிகள் வந்து அவங்க கால்களை விரல்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் புண்கள் ஆகிறது. அப்படியே செத்து அழுகி விழுந்துரும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த உணர்வுகள் என்பதே இல்லாதபடினால. வலி இஸ் a gift from God. Pain is a gift. நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை என்று சொல்லி ஒன்று இல்லாமலே இருக்குமானால் என் வாழ்க்கையிலே தெளிவு பிறக்கவே பிறக்காதுங்க. அன்னாள் அழாமல் இருந்திருப்பாளானால் சாமுவேல் அங்கே பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. தேவன் அங்கே சாமுவேலை கொண்டு வருகிறார். எவ்வளவு அழகாய் நடத்துகிறார் என்பதை கவனிங்க. என் வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே தேவனுடைய அன்பின் கரத்திலிருந்து வருகிற பரிசு என்பதை மறந்து போக வேண்டாம். என் வாழ்க்கையிலே ஏற்படுகிற இழப்புகள், என் வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் நான் ஆண்டுடைய பிள்ளையாய் இருந்து அவருடைய சித்தத்தின் மையத்திலே வாழும் மட்டும் அது எனக்கு ஆசீர்வாதத்துக்கு தானே ஒழிய தீமைக்கு அல்ல. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் நான் சிலுவை எடுக்க தயங்கக்கூடாது. தேவன் என்னை சொல்லுகிற வழியிலே நடக்க நான் தயங்கவே கூடாது. தற்சமயம் அது கடினமானதாக இருக்கும், ஆனால் நான் அதை செய்தாக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் வந்து இது நான் முடியாது, ஆனால் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார் செய் என்று சொல்லி, செய்துதான் ஆக வேண்டும். அப்படி நான் செய்யாதே போவேனே ஆனால் நான் எதையும் மிஸ் பண்ண போறேன்னு சொல்லி அர்த்தம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் நடத்துகிறவர், விசேஷமாய் படைத்தவர், விசேஷமாய் அழைத்தவர், விசேஷமாய் என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறவர், எனக்காக என்னை விசேஷமாய் அபிஷேகம் பண்ணினவர், ஒரு காரியத்தில் என்னை ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, எனக்காக விசேஷமான காரியங்களை ஆயத்தப்படுத்தியும் வைத்திருக்கிறார். சவுலுக்கு தெரியாது, சாமுவேலோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்று சொல்லி. சாமுவேல கூட உட்கார்ந்து சாப்பிட்டது மட்டும் இல்ல, அவனுக்காகவே வைத்திருந்த ஒன்றை விசேஷமா, அவன் வேலைக்காரனுக்கு அது கிடைக்கல, சாமுவேல அது சாப்பிடல, அது ராஜாவுக்குரிய சாப்பாடு. அன்றைக்கு ராஜாவுக்குரிய சாப்பாட்டை அவர்கள் ஏற்படுத்தி பத்திரப்படுத்தி அவனுக்காக வைத்திருந்து அவனுக்கு கொடுக்கிறார். அதான் சொன்னேன், நமக்காக தேவன் சில கிரீடங்களை வைத்திருக்கிறார், எனக்காக உங்களுக்காக. பவுல் தான் சொல்கிறார், எனக்காக நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கு. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மிஸ் பண்ண போறோமா, பெற்றுக்கொள்ள போகிறோமா? நம்ம ஆண்டவர் அழகாய் படைத்திருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப அழகு நீங்க நினைச்சாலும் சரி, நினைக்காட்டினாலும் சரி, தேவன் உங்களை அழகாய் படைத்திருக்கிறார். அது எனக்கு அழகா தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டினாலும் சரி, எனக்கு அது மேன்மையாய் தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, என்னை நேர்த்தியாய் உருவாக்கி இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் சரியாக என்னை உருவாக்கி இருக்கிறார். நாட்டுக்கு நன்றி செலுத்தணுமா, நன்றி செலுத்த வேண்டாமா? தாவீது அந்த 139 சங்கீதத்தில் நான் தேவனை என்ன பண்ணுவேன்னு சொல்கிறார், துதிப்பேன் சொல்லுகிறார். எதற்காக துதிப்பேன் என்று சொல்லுகிறார்? 139 சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் அதான் சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அவர் யாரையுமே
தவறாய் உண்டாக்கவே இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களெல்லாம் நேர்த்தியாக தான் உண்டாக்கி இருக்கிறாரு, ஆனால் என்ன மட்டும் எப்படி உண்டாக்கிட்டாரு? நல்லா உண்டாக்கல அப்படி சொல்றதுக்கு இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் உண்டாக்கி விட்டு படைத்து விட்டு ஒவ்வொன்றையும் அவர் படைத்த எல்லாவற்றையும் பார்த்த பொழுது அவர் எல்லாம் நல்லதென்று கண்டார். மனுஷனை கடைசியா பார்த்துட்டு மிகவும் நல்லதென்று கண்டார் சொல்லப்பட்டிருக்கு. முதல் அதிகாரம் கடைசியில் மிகவும் நல்லதென்று கண்டார். மனுஷனை உருவாக்கின பின்பு நம்மை நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். நேர்த்தியான ஒரு நோக்கத்துக்காய் நம்மை படைத்திருக்கிறார். நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கார். சவுல் மிஸ் பண்ணிட்டாங்க. சவுல் மிஸ் பண்ணது மட்டும் இல்லை, தனக்கு பிள்ளைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் கெடுத்து விட்டு போய்விட்டான். தான் சாகும்பொழுது தன் மகனும் சாகத்தக்கதான சூழ்நிலையில் எவ்வளவு லாஸ் தெரியுமா? அதனால்தான் ஆண்டவர் அப்படியே மனஸ்தாபப்படுகிறார். சவுலை ஆக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் மட்டும் மனஸ்தாபப்படல, சவுலை அபிஷேகம் பண்ணின சாமுவேலும் அதுக்கு பின்னாடி சவுலை போய் பார்க்கவே இல்லை. என்ன மிஸ் பண்ணிட்டான். ஆண்டவர் அவனை குறித்து கவலை மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நம்மை பற்றி மனஸ்தாபப்படவில்லை என்று தான் நம்புகிறேன். ஏதோ இன்னும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மிடத்துல. ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவங்கள மாதிரி நான் செய்யறதுக்காக இல்லை, அவங்கள மாதிரி நான் பயன்படுவதற்காக இல்லை. என்னை எதற்காக உருவாக்கினாரோ அந்த ஒரு நோக்கம் மட்டும் நிறைவேறுவதற்காக நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நிச்சயமாக சரியாய் செய்து முடிப்பார். தலையில் தாழ்த்தலாம். ஒரு நிமிஷம் கண்களையும் முடியிருக்கலாம். அற்புதமான தேவன் நமக்கு உண்டு. தேவனை நாம் அறியாதவர்களாக இருந்தோம். முன்பு தேவன் அற்றவர்களாக இருந்தோம். வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்களாக இருந்தோம். நமக்கென்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நமக்கு தேவன் உண்டு, நமக்கு வாக்கு தத்தங்கள் உண்டு, நம்பிக்கைகள் உண்டு. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னை எதற்காக உருவாக்கினார், அந்த நோக்கம் மட்டும் நிறைவேறட்டும். இதுவரைக்கும் என்னை நேர்த்தியாய் வழிநடத்தி வந்திருக்கிறீர், அதை நம்புகிறேன். எதுவுமே தற்செயல் இல்லை, அதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் மத்தியில் என்னை சரியாய் கொண்டு வந்திருக்கிறீர். இனிமேலும் என்னை கொண்டு போக வேண்டும். எதற்காக என்னை உருவாக்கினீரோ அந்த நோக்கம் மட்டும் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் ஆண்டவர் சரியாய் செய்து முடிப்பார். ஒப்பு கொடுக்காத வரைக்கும் ஆண்டவர் ஒன்று செய்ய முடியாது. திமிரும் பொழுது ஒன்று செய்ய முடியாது. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளுக்கு அனுஷ்டு. நீர் அதிசயமானவர், நீர் ஆச்சரியமானவர். நீர் எங்களை உண்டாக்கின விதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீ பிரமிக்கத்தக்க விதமாக எங்களை உருவாக்கி இருக்கிறீர். உம்முடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், உம்முடைய வழிகள் ஆராயப்பட வேண்டியவைகள். எங்களை குறித்து நீர் ஏற்கனவே புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறீர். நாங்கள் உருவாகும் முன்னே எங்களை உம்முடைய கண்கள் கண்டது. நாங்கள் பிறக்கும் முன்னே எங்களை நீர் பிரித்து எடுத்து விட்டீர். இதெல்லாம் உண்மை நினைச்சா. நாங்கள் இங்கே அமர்ந்திருப்பது தற்செயல் அல்ல. உடைய அநாதி திட்டத்தின்படி எங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். இது எங்களுடைய முடிவு நாளும் அல்ல, இன்னும் எங்களை அற்புதமாய் கொண்டு போக போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் விசுவாசித்து உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தான். நாங்கள் கேட்ட காரியங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். சவுல் இழந்து போனது போல நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எதற்காக உருவாக்கினீரோ அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி ஆக வேண்டும். அதில் ஜாக்கிரதையா இருக்க கிருபை தான். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.